கும்பராசினியர்களுக்கு வணக்கம். புதனின் ஆட்சி வீடான மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த வகையில் எண்ணி 3 நாட்களுக்கு பிறகு திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற வகையில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சனி பலமாக இருக்கிறார். ராசிக்கு குருவினுடைய பார்வையும் இருக்கிறது. திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. எதிர்பாராத முன்னேற்றம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. 10க்குரிய செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் தொழில் வளர்ச்சி உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் பலம் பெற்று இருப்பதால் சில துணை தொழில்களை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் நிச்சயம் கிடைக்குங்க. அதே போல் புதிதாக வீடு கட்டும் அல்லது வாங்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போ தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கும்பராசினியர்களுக்கு குருவினுடைய பார்வை பாக்கியஸ்தானத்தில் விழுவதால தந்தை வழி மற்றும் நண்பர்களால் எதிர்பாராத ஆதாயம் நிச்சயம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. வெகு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் விரைவில் தீருங்க. அதே போல் இத்தருணங்கள்ல உங்களுக்கு உற்சாகமும் நம்பிக்கையும் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக குரு பகவானுடைய மிதுன ராசி சஞ்சாரம் அமையிருக்குதுங்க. அவ்வப்போது சிறு சடங்குகள் ஏற்படுங்க. சங்கடங்கள் ஏற்படும் போது குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. திடீர் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க. லாபாதிபதி குரு வக்ரம் பெற்றிருப்பதால் நீங்கள் கவனமாக இல்லாவிடில் லாபம் ஏதோ ஒரு வரியில் தடைபடுங்க. அதனால் எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து நிதானித்து என்ன வகையில் பணம் வருகிறது, அவற்றை நாம் எப்படி செலவு செய்கிறோம் என்பதை நிதானமாக கையாளுவது அவசியங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டு. சில முயற்சிகள் கடைசி நேரத்தில் நடக்காமல் போய்விடும். ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி ராகுவினுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்குது. இதனால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகள் எல்லை மீறி போகுங்க. கைப்பணம் எங்கே போயிற்று, எப்படி போயிற்று என்று தெரியாத அளவிற்கு பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. குடும்ப பிரச்சனைகளினாலும் மன அமைதியை பாதிக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு பண விரயத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் பணத்தை கையாளும் போது அதிக கவனத்தோடு இருங்க. அதே போல எதற்கு ஏன் என்பதை யோசித்து செலவு செய்வது தேவையில்லாத பண பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ள உதவுங்க. மனதில் நிம்மதி அதிகரிக்கும். நெருங்கிய உறவினர்களே ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு. தேவையற்ற வாக்குவாதமும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளும் மனதிற்கு வேதனை ஏற்படுத்தும். இது மாதிரியான நேரங்களில் அவற்றை பற்றி கவலைப்படாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதை விட்டு பல செய்ய நினைத்து கொண்டிருந்தால் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில குடும்பங்கள்ல பாக பிரிவினை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. உத்தியோகம் காரணமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உள்ளதையும்
சம்பந்தப்பட்ட கிரகங்கள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. தைரியமாக அனுப்பி வையுங்க, அவர்களது எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இத்தருணங்கள்ல கும்பராசனையர்கள் எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடு என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் ஜென்மராசி தோஷம் சனி பகவானுக்கு கிடையாது. அதற்கு மாறாக அவரது ஜென்ம ராசி சஞ்சார காலம் நன்மைகளை செய்யுங்க. அலுவலக பணிகளும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும். உடலும் மனமும் ஓய்விற்கு கெஞ்சுங்க. ஓய்வில்லாத உழைப்பினால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருங்க. நியாயமாக அளிக்கப்படக்கூடிய ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு சலுகைகள் ஆகியவை உங்களுக்கு மறுக்கப்படும். இருந்தாலும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய வேலையை நீங்கள் சரிவர செய்து வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். அதே போல் இத்தருணங்கள்ல பணிகள்ல சோர்வும் விரக்தியும் ஏற்படுங்க. பணியை விட்டு விலகி விடலாமா என மனம் துடிக்கும். ஆனால் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு செல்லும் முயற்சிகள்ல பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பதோ வாங்குவதோ வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் அனுகூலமாக இருப்பினும் ஜென்ம ராசியில் இணைந்துள்ள சனி ராகு தோஷத்தினால் மிக கடுமையான போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நிதி நிறுவனங்களும் தக்க தருணத்தில் சலுகைகளை மறுத்து விடுவாங்க. கூட்டாளிகளும் பண உதவி செய்ய முன்வர மாட்டாங்க. அதனால சரக்குகளின் தரம் உயர்ந்திருப்பினும் லாபம் கிடைக்காதுங்க. அந்த வட்டிக்கு தனியாரிடம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும். இதுவே வியாபாரிகளின் தற்போதைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமையுங்க. அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் குறையும். அதன் காரணமாக வருமானமும் பாதிக்கப்படுங்க. அதன் காரணமாக வருமானம் பாதிக்கப்படும். எதிர்பார்த்திருந்த கலை நிகழ்ச்சிகள்ல லாபம் நிச்சயம் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லையே தவிர உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைத்துவிடும். வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கடைசி நேரத்தில் ஒரு சிலருக்கு ஏமாற்றத்தை கொண்டு போய் விடுங்க. சோதனையான காலகட்டத்தில் நீங்கள் தற்போது இருப்பது கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. அதே போல் இத்தருணங்கள்ல நிகழ்ச்சிகள்ல ஒப்புக்கொள்வதாக இருந்தாலும் தீர விசாரித்து அதன் பின்பே ஏற்றுக்கொள்வது விவேகமான ஒரு செயல் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சக்தி வாய்ந்த சனி மற்றும் ராகு நிலை கொண்டுள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. கூடுமானவரை உங்கள் கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் வலியுறுத்தது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகர் மட்டுமின்றி இதர கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. பாடங்கள்ல ஈடுபாடு குறையக்கூடும். தரக்குறைவான பழக்க வழக்கங்கள் உள்ள நண்பர்களுடன் நட்பு ஏற்பட இருக்கு. இது உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை வெகுவாக பாதித்துவிடும் என்பதை கிரகநிலைகள் வலியுறுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல ஓயாது நீங்கள் பாடுபட்டும் விளைச்சல் மட்டும் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது. நஷ்டம் ஏற்படாதே தவிர விளைச்சல் என்பது லாபம் என்பது சற்று குறைவாகவே தாங்க இருக்கும். அதே போல இத்தருணங்கள்ல விவசாயத்துறையினர் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சக்தி வாய்ந்த சனி பகவானும் ராகுவும் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருக்கொள்ளிக்காடு, திருநாகேஸ்வரம், திருநள்ளாறு தரிசனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.